பண்டைய காலத்தில் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஆழமாக கற்றுத் தேர்ந்த ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அறிவு, தவம், வாக்குத்திறன் ஆகிய அனைத்திலும் அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் அந்த அறிவோடு சேர்ந்து அகந்தையும் மெதுவாக வளர்ந்தது. என்னைவிட உயர்ந்த ஞானி யாரும் இல்லை என்ற எண்ணம் அவரது மனத்தில் வேரூன்றியது. தன்னைச் சந்திக்க வரும் முனிவர்களையும் துறவிகளையும் அவர் உரிய மரியாதையுடன் நடத்தவில்லை. அவர்களின் தவத்தையும் அனுபவத்தையும் சிறிதாக கருதி தன்னையே உயர்த்திப் பேசினார். ஒருநாள் வயதாலும் தவவலிமையாலும் மிக உயர்ந்த ஒரு மகாமுனிவர் அவரது ஆசிரமத்திற்கு வந்தார். அந்த மகாமுனிவரின் முகத்தில் அமைதியும் கருணையும் பொலிந்தன. ஆனால் அகந்தையில் மூழ்கிய அந்த முனிவர் அவரை வரவேற்கவில்லை, தேவையான மரியாதையும் செய்யவில்லை. அந்த அவமதிப்பு மகாமுனிவரின் உள்ளத்தை ஆழமாக வேதனைப்படுத்தியது. கோபத்தால் அல்ல, தர்மத்தின் பேரில் அவர் ஒரு சாபம் அளித்தார். உமது அகந்தை முற்றிலும் தீரும் வரை மனித உருவை இழந்து காகமாகப் பிறப்பீர் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் கேட்ட நொடியிலேயே அந்த முனிவருக்கு தம் தவறு புரிந்தது. அறிவு இருந்தாலும் பணிவு இல்லையெனில் அது மனிதனை உயர்த்தாது, வீழ்த்தும் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் அளிக்கப்பட்ட சாபத்தை மாற்ற இயலவில்லை. காலம் கடந்தது. அடுத்த பிறவியில் அவர் காகமாகப் பிறந்தார். ஆயினும் அவர் ஒரு சாதாரண காகமாக இல்லை. முன்பிறவியில் பெற்ற ஞானத்தின் நினைவுகளும் தவத்தின் பலனும் வைராகியமும் அவருள் உயிரோடு இருந்தன. காக உருவில் இருந்தாலும் அவரது மனம் முழுவதும் இறைவனை நோக்கியே இருந்தது. மனிதர்கள் வாழும் இடங்களிலும் அடர்ந்த காடுகளிலும் புனித தீர்த்தங்களிலும் அவர் சுற்றித் திரிந்தார். அவரது உள்ளத்தில் இடைவிடாது ஒலித்த ஒரே நாமம் ராமா. ராமா என்பதே. அந்த ராம நாமமே அவரது உணவாகவும் மூச்சாகவும் உயிராகவும் மாறியது. உடல் காகமாக இருந்தாலும் உள்ளம் பரம பக்தியால் நிறைந்திருந்தது. தண்டகாரண்யம், சித்ரகூடம், பஞ்சவடி போன்ற புனித இடங்களில் அவர் தங்கினார். மரங்களின் உச்சியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். யுகங்கள் மாறினாலும் உலகம் பலமுறை தோன்றி மறைந்தாலும் அவரது பக்தி ஒருபோதும் மாறவில்லை. அந்த ஆழ்ந்த தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் ஒருநாள் அவரது முன் தோன்றினார். காக உருவில் இருந்தாலும் அவரது மனத்தின் தூய்மையையும் பக்தியின் ஆழத்தையும் சிவபெருமான் தெளிவாகக் கண்டார். சிவபெருமான் அவரை ஆசீர்வதித்து, நீர் சிரஞ்சீவியாக இருப்பீர். காலச் சுழற்சிகள் மாறினாலும் பிரபஞ்சம் அழிந்தாலும் உமது நினைவு அழியாது. ஒவ்வொரு யுகத்திலும் ராமாவதாரத்தை நீர் நேரில் காண்பீர் என்று வரம் அளித்தார். அந்த அருளுடன் அவர் ஒரு சாதாரண காகமாக இல்லாமல் காலத்தை வென்ற ஞானியாக மாறினார். அன்றிலிருந்து அவர் காகபஜண்டர், காகபூஷுண்டி என உலகில் புகழ் பெற்றார். யுகம்தோறும் இராமாயண நிகழ்வுகள் நிகழ்ந்தபோது காகபஜண்டர் அவற்றை நேரில் கண்டார். ராமரின் அவதாரம், சீதை கல்யாணம், வனவாசத்தின் துன்பங்கள், ராவணவதம், அயோத்தியா பட்டாபிஷேகம் ஆகிய அனைத்தையும் அவர் பலமுறை கண்டார். ஒவ்வொரு முறையும் கதை அதேபோல் இருந்தாலும் அதன் ஆன்மீக ஆழம் அவருக்கு புதிதாகத் தோன்றியது. இராமாயணம் அவருக்கு ஒரு வரலாறு அல்ல, அது தர்மத்தின் உயிர், பக்தியின் சுவாசம் ஆகஸ்ட் மாறியது. ஒருநாள் லோமச முனிவர் மேரு மலையில் காகபுஜண்டரை சந்தித்தார். காக ரூபத்தில் இருந்தாலும் அவர் பேசும் ஞான வார்த்தைகளைக் கேட்டு லோமச முனிவர் அதிசயித்தார். அப்போது காகபுஜண்டர் தாம் நேரில் கண்ட ராமகதையை ஆழமான ஆன்மீக விளக்கங்களுடன் எடுத்துரைத்தார். காலம், பிறவி, மரணம் ஆகியவை அனைத்தும் இறைவன் முன் சிறியது என்றும் உண்மையான உயர்வு பக்தியாலே கிடைக்கும் என்றும் அவர் போதித்தார். காகபுஜண்டர் மனித உருவை மீண்டும் பெற விரும்பவில்லை. பக்திக்கு ரூபம் தேவையில்லை, உள்ளத்தின் தூய்மை போதும் என்று அவர் உறுதியாக கூறினார். இறுதியில் காக ரூபத்திலேயே அவர் முக்தி அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அகந்தையால் வீழ்ந்த ஒருவர் பரம பக்தியால் எவ்வாறு உயர்ந்தார் என்பதற்கு காகபுஜண்டரின் வாழ்க்கை ஒரு ஜீவந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.